வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, சுய நியாயப்படுத்துதல் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொருத்தரும் அவங்க செய்த செயல்களுக்கு ஒரு சரியான ஒரு ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. சரியான காரணமாக அவங்களுடைய மனது அவங்கள நம்ப வைக்குது. அதனால அவங்க அதை தொடர்ச்சியாக அதை செய்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் உண்மை. இது எல்லாருக்குமே சரி. தவறாக செயல்பட்டு ஒரு ஃபேமிலியிலக்குள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை பொது இடங்களிலையும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தவங்க எந்த செயல் செய்தாலுமே அவங்க செய்த செயல் சரின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்கவுங்க செய்த செயல்கள் சரிதான் சொல்லுவாங்க. நம்ம சினிமா படம்லாம் பார்த்துக்க முடியல நிறைய. இந்த மாதிரி ஆட்களை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? என்ன நியாயம், தர்மம், அதே மாதிரி நல்லது, கெட்டது, சரி, தவறு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான குணங்கள். பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டிய மனித இனம் ஃபாலோ பண்ண வேண்டிய என்ன சொல்கிறது, ஃபாலோ பண்ண கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம மனிதர்கள் அப்படின்ட்டு நம்மளை ஒத்துக்குவாங்க இல்லைங்களா? அந்த மனிதனுக்கு உள்ள அங்கீகாரம் இந்த சமுதாயத்தில் கிடைக்கும். சரிங்களா? அதனால் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? பேசிக்காக இருக்கக்கூடிய சில நியாயங்கள், அதே மாதிரி சில அடிப்படை குணங்கள், பொதுவான நல்ல விஷயங்கள். சரிங்களா? பொதுவான நல்ல விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே பொதுதான். சரிங்களா? யாராக இருந்தாலுமே சரி, அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்ன எந்த வயதினராக அவங்க இருந்தாலுமே சரிங்களா, இதுதான் சரியா, இதுதான் சரி, இது தப்பு அப்படின்னா இது தப்பு தான். சரிங்களா? ஆனால் அந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுட்டு அதை நம்ம செய்தது சரிதான் அப்படின்ட்டு நியாயப்படுத்திக்கிறாங்க. நாக்கில் நரம்பு, எலும்பு இதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அவங்க மாற்றி அந்த நாக்கை பயன்படுத்தி பேசி அந்த வாய் மூலமாக அவங்க வாழ்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் நடக்கக்கூடிய விஷயம் அது. அதனால் நம்ம இந்த மாதிரி செயல்பட்ட மனிதர்கள் பார்த்திங்கன்னா தரம் இல்லாத மனிதர்கள். சரிங்களா? தரம் இல்லாத மனிதர்கள். சரிங்களா? என்ன நன்றி.